ஹலோ வணக்கம் நண்பர்களே. என்ன தாங்க ஆச்சு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அன்னைக்கு. ஃபஸ்ட்டு 2 மேட்ச் சூப்பராக ஜெயிச்சாங்க. அடுத்த 2 மேட்ச் படு தோல்வி அடைஞ்சிட்டாங்க. நேற்று எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஆப்போசிட்டாக ஆடினாங்க சென்னை அணி. முதலில் பேட் செய்த நம்ம சிஎஸ்கே அணி வெறும் 165 ரன் மட்டும் தாங்க அடிச்சாங்க. அத்த எஸ்ஆர்ஹெச் அணி ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க 166 ரன்னு. அதில் அபிஷேக் சர்மான்ற ஒரு யங்ஸ்டர் மரண பயம் காமிச்சிட்டாரு பவர் பிளேயில் சென்னை அணிக்கு. அப்போவே மேட்ச்சை விட்டாங்க சென்னை அணி. அதுலேருந்து பாலுக்கு பால் தான் அடிக்கணும், ஈஸியாக எடுத்துன்னு வந்துட்டாங்க ஸ்கோரை. அதனால் சென்னை அணி புள்ளிப்பெட்டியில் 3வது இடத்துல இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 6வது இடத்துக்கு பின் தங்கிடுச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நட்சத்திர போல் 2 பேர் இல்லைங்க. முஸ்தபிசுர் ரகுமான் இல்லை, பத்திரனா இல்லை. முஸ்தபிசுர் ரகுமான் அவர் ஏதோ பாஸ்போர்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு அடுத்த வேர்ல்டு கப் நடக்கும்போது அதுக்கோசரம் அவங்க வங்கதேசம் திரும்பியிருக்காரு. அவர் ஆடலை. பத்திரனா எதுக்கு ஆடலைன்னு தெரில. அவரை ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா இல்லை இன்ஜுரியாக நான் அப்டேட் எதுவும் வரல. அதனால் 2 முக்கிய போலர் இல்லாதனால போலிங்கே இல்லைங்க சுத்தமாக. தீபக் சகார் போட்டால் அடிக்கிறாங்க. முகேஷ் சௌத்ரி ஒரு வாரம் 27 ரன் கொடுத்து போட்டார். அவர் வரும் அடிக்கிறாங்க. போலிங் ரொம்ப வீக்குங்க. பேட் கமிஷனான தலைமை அணி ரொம்ப வலுவாக இருக்குது பேட்டிங்கில். அதுக்கு இந்தமாரி போலிங்லாம் ஒன்றும் வேலை ஆகாதுங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. அது மட்டும் இல்லாமல் பேட் காமஸ் தோனியை பற்றி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. தோனி கிட்ட ஆடுறது நான் ரொம்ப பாக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா தோனி ஒரு லெஜெண்டு. அவர் கூட நான் கேப்டன்ஷிப் பண்ணுறது எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அவர்கிட்ட நிறைய நான் கற்றுட்ருக்கேன். மேட்ச்சில் கூட சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு. அது மட்டும் இல்லாமல் இது சென்னை கிரவுண்டா இல்லை எங்களோட ஓன் கிரவுண்டான்னு தெரில. ஏன்னா அந்தளவுக்கு ஹைதராபாத் தான் பேருக்கு நடக்குது. ஆனால் ரசிகர்கள் ஃபுல்லாமே சென்னை சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. எங்கள் ரசிகர்கள் எங்களுக்கு ஆப்போசிட்டாகவே கத்துறாங்க. தோனி வரும்போதும் சரி, சென்னை சூப்பர் கிங்ஸ் அடிக்கும் போதும் சரி. அதனால் சென்னைக்கு இருக்கிற ஃபேன்ஸு எங்கேயுமே இல்லை. நிறைய சென்னை ரசிகர்கள் எல்லா கிரவுண்ட்லேயும் வராங்க. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஏன்னா மற்ற கிரவுண்ட்லேயும் போயிட்டு மற்ற ரசிகர்கள் வர்றது ரொம்ப அதிசயமாக இருக்குது. அவங்கவுங்க கிரவுண்டில் தான் அவங்கவுங்களுக்கு ஃபேவராக இருக்கும். இருந்தாலும் இப்படி இருக்கிறது தோனியோட பவர் புரியுது அப்படின்னாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நட்ராஜன் தோனிக்கு லாஸ்ட்டில் பந்து போட்டார் பாருங்க, சூப்பராக போட்டாருங்க. ஒரு பால் டெத்தில் அருமையாக போட்டாருங்க. வெறும் லாஸ்ட்டு ஒரு 7 ரன் மட்டும்தான் கொடுத்தாரு நம்ம நட்ராஜன். சூப்பராக போட்டாருங்க. ஃபஸ்ட்டில் ரன்னு கொடுத்துட்டாரு. இருந்தாலும் லாஸ்ட் ஓவர் போட்டாருங்க. டெத்தில் அருமையாக போட்டாங்க. 7 ரன் மட்டும்தான் கொடுத்தாரு. அதுவும் 5 பால் போட்டு 3 ரன் தான் இருந்துச்சு. லாஸ்ட்டு பால் நம்ம ஜடேஜா 4 அடிச்சிட்டாரு. அது மிஸ்ஃபீல் பண்ணிட்டாங்க. இல்லைனா அது 1 ரன் தான் வந்திருக்கும். அப்போ கூட லாஸ்ட் ஓவரில் 7 ரன் தான் கொடுத்தாரு. சூப்பராக போட்டார். தோனிக்கு ஒரு பந்து போட்டார். அருமையாக போட்டாருங்க நம்ம நட்ராஜன். ஃப்யூச்சரில் இந்தியாவில் கண்டிப்பாக நட்ராஜனுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. நம்ம தலை தரிசனம் கிடைக்குன்னு பார்த்தோம். பரவாயில்ல, அவர் ஒரு பால் வந்து ஆடினார். அது வரைக்கும் சந்தோஷம் தாங்க. அதனால் சென்னை அணி இந்த தோல்வி அடைஞ்சதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வர மேட்ச்சில் கண்டிப்பாக சென்னை அணி ஜெயிக்கணும், பிளே ஆஃப்ஸ்க்கு முன்னேறணும்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர்லாம் சென்னை அணி பிடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபிள் ஐக்கான் பண்ணிக்கோங்க. என்னடா சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே அப்டேட் சேனலில் வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.